ஹாய், இனிய காலை வணக்கம். சூரிய பகவானுக்கு ஒரு மிக்க நன்றி. இப்போ ஒரு டென்ட்டு எப்படிங்கன்னா, கேஸுக்கு தட்டுப்பாடுங்க. கேஸ் புக் பண்ணால் இப்போ எடுக்கிற டைம் தாங்க. புக் பண்ணால் 10 நாளைக்கு அப்புறம் புக் பண்ணுங்க. 2 நாளாக புக் பண்ணுற லைன் ஃபோனை கட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் புக் பண்ணங்காட்டி இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் புக் பண்ணுங்கன்ட்டு மெசேஜ் வருதுங்க. ஏன்னா குடம் தீர கண்டிஷன் ஆயிடுச்சின்னு நாங்கள் புக் பண்ணுறோம். இப்போ தட்டுப்பாடு வந்துருச்சு. ஏன்னா 3 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணாமல் கேஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வேண்டாம், இப்போ தான் குடம் வச்சோம் அப்படின்ட்டு சொன்னோம். இப்போ திடீர்னு ஒரு 3 நாளாக செய்தியில் ஓடிட்டே இருக்குது கேஸ் தட்டுப்பாடு. இப்போ எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு ஆயிடுச்சு, என்னமோ போர் நடந்துகிட்ருக்கு அப்படி இப்படின்ட்டு. இப்போ திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்ட மாதிரி கேஸ் தட்டுப்பாடுனா எல்லா வீட்லேயும் கேஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. காலையில் எழுந்திரிச்சா பாப்பாங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முதல் கேஸில் இருந்தால் தான் மலார்ன்ட்டு வேலை செய்ய முடியும். விறகடுப்பில் பண்ணலாம். அது பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பண்ணலாம், வீட்டில் பண்ணிக்கலாம். காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமில் வேணுமே. இப்போ கேஸு தட்டுப்பாடு மறுபடியும் ஒரு பூகம்பம் மாட்டோம். எல்லாருமே கேஸுன்ட்டு எல்லோரும் ஒட்டுக்கா புக்கு பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க சுவிட்ச் ஆஃபே பண்ணிவிட்டு வெளியே ஓடிடுறாங்களா என்னமோ தெரியல. நீ 3 நாளாக எங்களுக்கு லைனே போகல. இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் புக் பண்ணங்காட்டி மெசேஜில் இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் புக் பண்ணுங்கங்கிறாங்களே. இன்றைக்கி தான் மார்ச் 12. இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் நான் மார்ச் 22ஆம் புக் பண்ணி நாங்கள் எப்போ இன்னும் குடம் எடுக்கிறது? அது வரைக்கும் இன்னும் விறகடுப்பில் தாங்க நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ கேஸில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விறகடுப்பில் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வருமல்ல. இப்போ கொஞ்சம் 1 மாதம் ஆயிரும். எப்படினாலும் இன்னும் குடம் எடுக்கிறதுக்குன்னு 1 மாதம் ஆயிரும். எல்லாத்துக்குமே ஆகுது. முடியாது, புக் பண்ணாலுமே 10 நாளைக்கு அப்புறம் வர சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லார் வீட்லேயும் இந்த சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பெண்கள் கேஸ் இல்லைன்னா என்னப்பா பண்ணுறது, கேஸ் தான்மா வேணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கேஸ் இல்லைன்னா வீட்டில் அது ஒரு புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரியே தான் வரும். தண்ணி ஒன்றுங்க, இந்த கேஸுங்க லேடிஸுங்களுக்கு மெயினாக இது தாங்க. ஏன்னா முன்னெல்லாம் அடுப்பில் எரித்தோம். இப்போ அடுப்பில் எரித்து பழக்கம் இருக்குது. ஆனால் அவசரத்துக்கு அதில் உட்காந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். கேஸா 3 அடுப்பு இருக்குது, 4 அடுப்பு இருக்குது. டக்குன்னு 2 பக்கம் 3 பக்கம் வச்சா 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலை செஞ்சுட்டு வேலையை முடிச்சிடுறோம். விறகடுப்புனா ஒன்றையே பார்த்துட்டே இருக்கணும். போயிட்டு அதையே பார்த்துட்டு 1 மணி நேரத்தில் செய்கிற வேலை 3 மணி நேரம் இழுக்குங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், அதையே பார்த்துட்டு இருந்தால் வீட்டில் ஏன்னா அடுப்பு முன்னாடியே உட்காண்ட்ருப்பேன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ ஒரு டென்ஷன் எங்களுக்கு. என்னடா ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கே, எல்லாத்துக்கும் இப்போ கேஸுன்ட்டு வண்டி வந்தால் எல்லாம் போய் கேட்குறாங்கல்ல. புக் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, புக் பண்ணால் லைன் போக மாட்டேங்குது. நேற்று எங்கள் ஊரில் வண்டி வந்துச்சுங்க, நாங்கள் கேட்டோம். மத்தியானம் மேலே பண்ண சொன்னாங்க. மத்தியானம் மேலே சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, இப்போ காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ணோம். லைன் போச்சு, பண்ணோம். இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, இருக்கிறத காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் விறகடுப்பில் செஞ்சு இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்படியே போக வேண்டியதாங்க. இன்றைக்கி இது தாங்க டென்ட்டு. கேஸுன்ட்டு ஒரு டென்ட்டு இப்போ போயிட்டுருக்கு. இது உண்மையாக இல்லைன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். எல்லாம் அசால்ட்டாக புக் பண்ணால் 2 நாள் தராங்க, 3 நாளாக தராங்கன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் டிமாண்டு, எல்லா ஊர்லேயுமே டிமாண்டு. ஓகேங்களா? இது உண்மையாக இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இனிய காலை வணக்கம். பாய்ங்க. இன்னொரு வீடியோவில் கூடிய விரைவில் சந்திக்கலாம். பாய்ங்க.